இப்போ நான் நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாமே உடனே விஜய் பணம் பாங்க, அவர் ஒரு பெனாமியும் பாங்க. நான் உழைச்சி எதுவும் பண்ணக்கூடாது. என்னை மதிக்கிறவங்களுக்கு நான் மதிப்பேன் சார். என்னை மிதிக்கிறவங்கள நான் என்ன பண்ணுறது? தாக்கி பேசுறது, பிறரை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது, இவர் செல்லா காசினி சொல்கிறது, எல்லாருக்கும் மனசு இருக்குது சார். எல்லாரும் வளரணும் சார். எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு சார். நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. அதிருப்தியில் இருக்கக்கூடிய உங்களை திமுக பயன்படுத்திக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? வந்து பார், மோதிப்பார், நாங்கள் ரவுடிசம் என்ன தெரியும், 6 மாதத்துக்கு ஒரு ரவுடிசத்தை நாங்கள் காட்டுறோம். இப்படி பேசுகிறவங்களாம் எப்படி கூட வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. இல்லை, அவரே சொன்னார்ல, நான் வீட்டில் தான் இருப்பேன், அலுவலகத்தில் தான் இருப்பேன், என்னை வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அதான் அவர் பேசுனதே தப்பு. அதை எழுதி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவர் வாயினால் வர வார்த்தைகளே கிடையாது. இதுக்கு முன்னால் அப்படி பேசியிருக்காரு. சிஎம் சார், சிஎம் அங்கிள், பயமாக இருக்குவா, இப்படி இல்லாமல் பேசுறது. இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்லாம். இன்னும் தான் நாங்கள் யாருன்னு தெரியும், இப்போ தான் தொடங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் மிரட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அங்கே வந்திருக்கீங்க. கல்வி கற்க முடியாமல் இன்னும் வறுமையில் நிறைய கஷ்டப்படுறாங்க. அரசு பள்ளிகள் தான் கஷ்டப்படுறாங்க. அந்த பசங்களெல்லாம் தத்தெடுத்து படிக்க வைங்க. அதிகாரத்துக்கு வந்து விஜய் செய்ய போகிறாரு. ஏன் அதுக்கு முன்னால் செய்யக்கூட மாட்டாங்களா? என்னாலேயே முடியும் போது உங்களால் முடியுமா? முடியாதா? உங்களால் 1000 மடங்கு முடியும். ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் விஜயினுடைய முன்னாள் மேலாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் திமுகவில் இணைந்த பிறகு ஒரு பெரிய பரபரப்பு, குறிப்பாக விஜய் அதில் தாவேக்கா தரப்புலேருந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது. குறிப்பாக அதில் முக்கியமான விமர்சனம் என்பது, இவர் விஜயினுடைய முன்னாள் மேலாளராக இருந்து இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னு தான் போடுறாங்க. ஆனால் உண்மையில் இவர் மக்கள் நீதி மையத்திலையும் கன்னியாகுமரி தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்தார் ஏன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ ஊடகங்கள் மூடி மறைக்குது. மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இல்லை சார், அது தெரியாமல் சொல்கிறது தான். மக்கள் நீதி மையத்தில் நான் ஏதாவது உறுப்பினராக இருந்திருக்கேன், அந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன்னு எங்கேயாவது சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது சார். அதான் சார், எதையும் தெரியாமவே சொல்கிறது சார். எடுத்தோம் கவுத்தோம் பொத்தாம் பொதுவாக சொல்கிறது. கமல் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, நாங்கள் யாரை வேணாலும் இந்த தேர்தலில் விடுவோம், அதில் வந்து என்ஜிஓக்களை விடுவோம், குறிப்பாக ஒரு 15 பேர் 20 பேர் நான் விட போகிறேன். அந்தந்த பகுதிகளை யார் யார் சிறந்த சேவையாளர்களை நான் தேர்தல் களத்தில் இறக்குவேன்னு சொல்லி ஒரு 15 பேரை விட்டார். அந்த வகையில் அந்த பகுதியில் நான் அப்போவே வந்து நிறைய சர்வீஸ் தொண்டாற்றிட்டு இருந்தேன். அதாவது கலப்பை மக்கள் இயக்கத்தை தொடங்கி நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்ஜிஓக்களை விடுறோம் சார். அந்த வகையில் நீங்கள் ஒரு தொகுதியில் நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது? என் நண்பர் ஜான்சன் மூலமாக அவருடைய ரொம்ப அவருடைய வேண்டுதலுக்காக அவர் அதில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். நீங்கள் நில்லுங்க சார், என்ஜிஓக்கள் ஒரு 10-15 பேர் கமல் சார் விடுறாங்கன்னு. சரி, ஒரு தேர்தல் கலந்தனன்னு சொல்லி அப்புறம் நின்னேன். ஆனால் மக்கள் நீதி மையம் மூலமாக மக்கள் நீதி மையத்தில் நான் இணைஞ்சு அப்படி நான் அதில் அந்த தேர்தலில் நிற்கலை. நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் என்ன ப்ரூவ் பண்ணிக்கலாம். தனியாக அதான் எதுவுமே தெரியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரூர் சம்பவம் நடந்துன்னா அந்த சம்பவத்துக்கு காரணம் விஜயுடைய மேடையில் அது நடக்குது. விஜய் நடத்துகிற நிகழ்ச்சியில் நடக்குது. அவங்க வாங்கின பெர்மிஷன் நடக்குது, அவங்க நம்பி வந்த நிகழ்ச்சியில் நடக்குது. ஆனால் யாருமே அவங்க திமுக செய்துட்டாங்க, அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் திட்டம் போட்டு செய்யிருக்காங்க. நிறைய கமெண்ட்டுகளை நான் படிக்கிறேன். இதெல்லாம் தான் சார் ஒரு 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 மெச்சூரிட்டி இல்லாமல் எதை எடுத்தாலும் பழியை போடுறது, சொல்கிறது, தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது. அதாவது நான் வந்து இன்னைக்கு வரை எந்த கட்சியிலையும் உறுப்பினர் கிடையாது சார். அந்த டைமில் என் தேர்தலில் நிற்கும்போது ஒரு என்ஜிஓவாக நான் அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாக்கா ஒரு 10 பேரை விடுறதில்ல, அதில் நானும் ஒருவர், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம், விஜயால் தான் இவருக்கு அறிமுகம் ஆனது, விஜயால் தான் இவர் பெரிய இடத்துக்கு வந்தார், பணம் சம்பாதித்தார். ஆனால் அவர் புலிப்பட விஷயத்துல வந்து இவர் அந்த ஐடி விவகாரத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம விஜய்க்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாரு. அந்த சமயத்துலதான் விஜய் இவரை வந்து நீக்கினார். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு எதிராகவே செயல்பட தொடங்கிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உண்மை என்ன? இல்லை, இதுவும் அறியாமையில சொல்கிறது தான் சார். அதாவது விமர்சனங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களா? இது உள்ள என்ன நடந்துன்னு தெரியுமா அவங்களுக்கு? எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது சார். அதாவது புலிங்கிற ஒரு படத்தை நான் பண்ணேன். எனக்கும் அந்த இன்கம் டேக்ஸுக்கும் என்ன தொடர்பு? நான் ஒரு படத்தை, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு, பண்ணிகிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க அது விஜய்க்காக வரப்பட்ட ஒரு ரைடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் சார்.
அந்த ரைடு வரும்போது என் வீட்ல இருந்து ஏதாவது நாங்க என் மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். ஒரு படம் பண்ணும்போது நாங்க 2 பார்ட்னர் அது. அந்த ஆபீஸ் மூலமா ஏதாவது அவங்க வெளிய ஏதாவது தெரிஞ்சா, ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு தெரியும். என்னுடைய இதுலேருந்து ஒரு காசு கூட அங்க இன்கம் டேக்ஸ் ரைடு முடிஞ்ச பிறகு சொல்றாங்க, "என்ன சார் ஒரு இது இல்லாம இவ்வளவு ஒரு கடன் வாங்கி கடன்ல இருக்கீங்களேன்னு" தான் சொல்லிட்டு போறாங்க. இல்ல விஜய் தானே உங்கள தயாரிப்பாளரா மாத்துறாரு. ஆமா. மாத்துது படம் என்ன நம்ம கையில தான் படம் கடன்கள வாங்கி தான் ஒரு படம் பண்ணுவாங்க சார். ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் பண்ணுவாங்க. அதுக்கு சாதுரியங்கள் வேணும். எனக்கு ஃபைனான்ஸுக்கு நெறைய நட்புகள் இருக்கு. அ நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர்களுடைய தொடர்புக்கு. பொதுவாவே நான் வியாபாரம் ரொம்ப சாதுரியமா பண்ணுவேன். படம் பண்ணுக்கு இது இருக்கும்போதே நல்லா பண்ணி முடிச்சிருக்கேன். நெறைய படங்கள் அப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு குடுத்துருக்கேன். அது ஒரு சாதுரியம் உண்டு. வியாபார சாதுரியங்கள். அது நமக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த வாய்ப்பே தந்தாரு அவரு. ஆனா என்னால அந்த இன்கம் டேக்ஸ் ரைட்ல நான் என்னால ஒரு சிறு துளிக்கு கூட அவருக்கு ஒரு இது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு காரணமே அவர் கூட இருந்த ஒரு 4 பேரு. அதத்தான் நான் உண்மைய சொல்றதுக்கே வாய்ப்பு கிடைக்கல. அதாவது பிடி செல்வகுமார் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு. அவருக்கு விஜய் கிட்ட ஒரு நல்ல நட்பு நெருக்கம் கிடைச்சிருச்சு. இனி பிடி செல்வகுமார் மூலமா தான் எதையும் செய்வாருங்கிற ஒரு இடத்துக்கு வந்தனால தான் எனக்கு புலிங்கிற படமே தந்தாரு. அதுக்கு முன்னாலே அவர் கொஞ்சம் இடங்கள் வாங்குறது, அவருக்கு முக்கியமான பிரச்சனைகள் ஒரு தலைவா மாதிரியே ஏதோ ஒரு படங்களுக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் என் மூலமா அத சரி பண்ண பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சதிலிருந்து முழுக்க என்கிட்ட அத தரக்கு அவர் விரும்புறாரு. இத கூட இருந்து சுத்தி இருந்து பார்க்கிறவன், ஐயோ! பிடி செல்வகுமாருக்கு போயிட்டா நம்ம கதி என்ன ஆகும்? நம்ம யாரும் வந்துரலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடும். இது போட்டி அதிகார போட்டி, இன்னொரு த ந அந்த தலைமை இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற போட்டி இருக்கு இல்லையா சார்? அந்த போட்டியில எனக்கு என்னுடைய பின்னடைவு என்னன்னா, எனக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. அதான் அந்த சூழல்ல என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? பேச முடியாது. ஃபோன்ல நான் யார்ட்டயும் பேச முடியாத சூழல். ஒரு நிர்கதியா நிக்கிறேன் சார். ஒரு படத்த ரிலீஸ் பண்ற அன்னைக்கு, நாளைக்கு ரிலீஸ்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா என்ன கதியில இருப்பேன்னு நெனச்சு பாருங்க. அந்த சூழல தெரிஞ்சுக்கிடணும் சார். நீ ஒரு மனுஷனா இருந்தா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டினீன்னா என்ன கதி ஆவான்னுட்டு நீ முதல்ல ஒண்ணு அனலைஸ் பண்ணணும். ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத கண்ணும் கருத்துமா இருந்து தான் அந்த படத்த எடுத்து முடிச்சேன். முதல் படமே ஒரு பேன் இண்டியா படமா அத வந்து ஸ்ரீதேவி, ரிதியாவ கூட்டு பிரம்மாண்டமா தானே எடுத்தேன். அந்த படத்துக்கு வரும்போது இந்த மாரி இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா நாளைக்கு எவன் சார் வருவான் டிஸ்ட்ரிபியூட்டர்? இன்னைக்கு ரைடுன்னா நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவானா? தியேட்டர்காரர் வருவானா? அந்த படத்த எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? படமே ரிலீஸ் இல்லன்னுட்டு அனவுன்ஸ்மென்ட் பண்ண பிறகும் அந்த படத்த ரிலீஸுக்காக ஒரு பிஆர்ஓ நம்பி தந்திருக்காங்கன்னா, அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். அத வெளியிடுறதுக்காக. அவ்வளவு வேதனைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் எதையுமே சொல்லல. சரி அத மீறி படமாவது வெற்றி பெற்று நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல சார். இத மீறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலான்ட்டு. ஒரு நடிகருக்கு இந்த படம் இல்லன்னா அடுத்த படம். வரிசையா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அது போக்குல அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துரும். சம்பளங்களும் வந்துரும். ஆனா ஒரு புரொடியூசர் கதி என்ன ஆகும் சார்? அதனால தான் திரையுலகத்தில புரொடியூசர்ஸ்லாம் நடுரோட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம சிக்கல்ல தவிக்கிறாங்கன்லாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். படமும் ஃப்ளாப் ஆனா நான் என்ன சார் பண்ணுவேன்? சரி படமும் ஃப்ளாப் ஆன பிறகு நீ என்ன கை விட்டுட்டீன்னா நான் எங்க சார் போவேன்? எனக்கு இருக்க ஒரே ஒரு பிடி நீங்க மட்டும் தானே. உங்கள நம்பி தானே அந்த டிராவல் நான் இத்தன காலமா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தாண்டி ஒருவர நம்பி தானே உழைச்சுக்கிட்டு இருக்கேன் கூட. இப்போ எல்லாருமே கை விட்டுட்டா நான் எங்க போறது சொல்லுங்க? இங்க என் சைட்ல இருந்து யோசிக்கணுமா? யோசிக்க வேண்டாமா? அந்த படமே அவருக்கு அந்த சம்பளம் இல்லாட்டி கூட அவருக்கு அடுத்தாலும் பெரிய பணம் வரும் சார். பெரிய உச்ச இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. சம்பளம் அதுக்கப்புறமா டபுள் மடங்கா தானே ஆகுது. அப்புறம் என்ன 200 கோடின்னு நீங்க சொல்றீங்களா? அது இன்கிரீஸ் ஆயிட்டு தானே போகுது. ஆனால் ஒரு சாமானியன் உங்க கிட்ட உழைச்சவனுக்கு என்ன பெனிஃபிட்? என்ன லெவல்ல நான் வாழ முடியும்? நீங்களும் கைவிட்டா இண்டஸ்ட்ரியில யாரு மதிப்பா சொல்லுங்க பார்ப்போம். நான் எந்த வேலை பார்க்க முடியும் அடுத்தது? நீங்க பல பேட்டிகள்ல, பல நேர்காணல்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. விஜயை விளம்பரப்படுத்துறதுக்காக நான் பல கஷ்டங்கள் பட்டுருக்கேன். ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் அவருடைய ஃபோட்டோவ கொண்டு போய் போட்டு விளம்பரப்படுத்துறதுக்காக நான் கேட்டுருக்கேன். ம். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அவர வந்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்க சொல்றீங்க. ஆனால் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க, விஜயால் தான் இவ்வளவு செல்வாக்கு மிக்க இடத்துக்கு பி.டி. செல்வகுமார் வந்திருக்காரு. அது இல்லன்னு சொல்ல முடியுமா அவரால? விஜயால் நான் வந்து வேணா விஜய் கிட்ட இருந்தேங்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருந்திருக்கலாம் சார். இல்லன்னு சொல்லல. ஆனால் விஜய்க்காக நான் உழைத்தேங்கிறத நீங்க எதையும் மறைக்க முடியாது இல்லையா? உண்மையிலேயே அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார். இப்ப முதல் படத்திலே நாளை தீர்ப்பிலே சூப்பர் ஸ்டாராட்டா வந்தாரு. நாளை தீர்ப்பில என்ன நிலைமையில இருந்தது விமர்சனங்கள்லாம்? ஆரம்ப கால படங்கள்லாம் எப்படி இருந்தது? வசந்த காலம், அடுத்தால பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த டைமுகள்லாம் அவர் படம் பெரிய சூப்பர் ஸ்டாரா? அந்த நேரத்தில வந்து வேற இந்த மாரி டிஜிட்டலே கிடையாது சார். ஒரு ஸ்டில்ல தூக்கிட்டு, பைக்க தூக்கிட்டு, ஒரு பைய போட்டுட்டு, பின்னால போட்டுட்டு ஊர் ஊரா போவோம் சார். ஆல்பங்கள தூக்கிட்டு போவோம் சார். அடுத்த படங்கள் பண்றதுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் சார். ஆனா ஒரு ஆரம்ப காலம் அவர் சூப்பர் ஸ்டாரா? விமர்சனம் பண்றவர்கள் நிதானமா யோசனை பண்ணி பண்ணணும். எங்களுக்கும் அடுத்தவங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை குடுக்கணும் சார். அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு.
அதுக்காகவே அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு அந்த பேச்சுகள் பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்கு. அத மதிக்க முதல்ல எல்லாரும் கத்துக்கணும் சார். ஒரே ஆள் சைட்லயே மட்டுமே நின்றக்கூடாது சார். அவர நானும் மதிச்சு தானே கூடல இருந்திருக்கேன். அப்ப நீங்க மட்டும் தான் அவருக்காக பேசுற மாரி, அவருக்கு ஏதோ உயிர குடுக்குற மாரி, அவருக்காக எல்லாம் தியாகம் பண்ற அப்படி நினைக்காதீங்க. நான் முதல்ல ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும், உங்க குடும்பத்த முதல்ல பாருங்கடா. நீங்க வந்து எல்லாத்தையும் ஒருத்தன் இப்ப சமீபத்தில நடந்த பாரு அவனுக்கு வீட்ல போய் திட்டுன்னு திட்டிட்டு வந்தேன். இப்ப இந்த மதுரை மாநாட்டுக்கு ஒருத்தன் வட்டிக்கு கந்து வட்டிக்கு ரூ. 25,000 கடன் வாங்கிட்டு, ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குற பையன். ஒர்க் ஷாப் வச்சிருக்க பையன். அந்த ஒர்க் ஷாப் அந்த பணத்த குடுக்க முடியாம ஒர்க் ஷாப்பயே மூடிட்டு போய்ட்டான். டேய் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க வாழ்க்கை போயிடும். குடும்பம் போயிடும். உங்க குழந்தைகள் வாழ்க்கை போயிடும். அதனால வாழ்க்கைன்னுட்டு ஒண்ணு இருக்கு. நடிகர்கள் நடிகர்களா பாருங்க. படம் பாருங்க, இது பண்ணுங்க. ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கணும்ல. இப்ப என் வாழ்க்கைய நான் பார்க்கணுமா, பார்க்க வேண்டாமா சார்? என் குடும்பத்த பார்க்கணுமா, பார்க்க வேண்டாமா? அவரு பெரிய நடிகர் தான். இல்லன்னு சொல்லல. எங்கேயோ போயிட்டாரு. ஆனா எங்களுக்கு அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து எங்க இதுக்கு அதுதானே. நாங்க அவருக்கு அவர் கஷ்ட காலத்துல தானே நாங்க உள்ள தொடங்கணும். நீங்க இன்னைக்கு வேணா வந்திருக்கவங்க அழகா நீங்க சொல்லுங்க அத. இப்ப ஒரு புஷி ஆனந்துக்கோ, ஒரு ஆதவ் அர்ஜுனாவுக்கோ அவருடைய புகழ் அவங்களுக்கு பலமா இருக்கலாம். ஆனால் நாங்க வந்து அவர் கஷ்டப்படுற நேரத்துல தானே ஒவ்வொரு இடத்துக்கும் ஆபீஸா போயிருக்கோம். அது உழைப்பால் உயர்ந்தவர்ன்னு அப்படின்னு சொல்ல மறுக்கிறாங்க. இத யாரு? எடுத்துக்கலாமா? உங்கள வந்து உழைப்பால் அது உயர்ந்தவர். அது நான் மறுக்க முடியாது. நான் என்ன என் சேர்ந்தவங்ககிட்ட கேளுங்க. உழைப்புனா அது பிடி செல்வகுமார்ன்னு தான் சொல்லுவாங்க. கடின உழைப்பு, இரவு பகல் பாராம உழைப்புக்குன்னா அது ஒரு உதாரணம் பிடி செல்வகுமார். என் பேரே ஸ்பீடு செல்வகுமார்ம்பாங்க. எனக்கு இன்னொரு பேரு மார்க்கெட்ல உண்டு. ஸ்பீடு செல்வகுமார். நிக்க மாட்டேன் சார். ஏன் இப்ப என் கூட இருந்த ஒரு 10 பேர் இன்னைக்கு அவர விட்டு போயிருக்கவங்க ஏன் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல சொல்லுங்க பார்ப்போம். சரி எனக்கு ஏன் புலின்னு ஒரு படத்த அவங்க தரணும்? என்ன பல மேடைகள்ல வந்து அவங்க தந்தையாரோ, அவரோ புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. எங்க குடும்பத்தில ஒரு கடின உழைப்பாளி, உண்மையான விசுவாசி அப்படின்னு அவங்களே எனக்கு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்களே. அது எல்லாருக்கும் தெரியுமே. மார்க்கெட்லயே தெரியுமே சார். புத்தம் பொதுவா யாராவது சொல்றவங்க வேணா சொல்லலாம். யாரோ தெரியாம சொல்லலாம். ஆனால் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். உண்மை என்னைக்கும் உண்மை தான் சார். நிஜம் வந்து அது வந்து நீங்க ஒரு நிழலை நிஜமாக்க பார்க்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது சார். விஜய் பெரிய நடிகர் தான். நான் இல்லன்னு சொல்லலையே. அவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் அவரோடு இருந்தவர்கள், அவர் அப்பா சந்திரசேகரங்கிறத மறுக்க முடியுமா யாராவது? அவரோடு இருந்து உண்மையிலே உழைத்தவர்கள யாருமே இப்ப ஒரு விஜயகாந்த் இருக்காருன்னா, விஜயகாந்துக்காக அவரு ராவுத்தர் உழைத்தாருங்கிறத யாராவது மறுத்து பேசினா அத ஒத்துக்க முடியுமா? ராவுத்தர் உழைத்தது தானே. அதான் சார் பொய் பித்தலாட்டங்கள், அத தெரியாம பேசுறது, இந்த 10ஆம் பசலித்தனமா அத அடிமட்ட ரசிகனமா புரியாம பேசுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கும் சொல்றேன். விஜய் கிட்ட ஒர்க் பண்ணி அவர் பெரிய நடிகர் ஆனது எனக்கு பலம் தான். விஜய்க்கு இருந்தாரு, விஜய்க்கு மேனேஜரா இருந்தாரு. நீ சொல்றது பலம் தான். ஆனா நான் உழைக்காம முன்னுக்கு வர முடியுமா? அப்படின்னா ஏன் ரவிராஜா அடுத்த கட்டத்துக்கு வராம இருக்காரு? பாவம் வாடகை வீட்ல இருந்து இன்னைக்கு வரை அல்லல் பட்டு கிடக்காரு. அடுத்த கட்டத்துக்கு போ முடியல. ஏசி குமார்ங்கிற ஒரு பையன் அவர்கிட்ட ரவிராஜாங்கிறவன் மாநில செயலாளர் அந்த பையன். ஏசி குமார்ங்கிற பையன் இணைச் செயலாளர் அந்த பையன். ஏன் எந்தால போனானே தெரியாது. ஒரு சின்ன வாடகை கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு எந்தாலயே ஊர விட்டு போனான். அவன வீட்ட விட்டு துரத்துனதுனால. எங்க போனானே தெரியாது. ஏன் அவன் அந்த இடத்துக்கு வரான்? அவருக்கு செல்வாக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. விஜய் வச்சு அவர் முன்னுக்கு வந்தாருன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் ஜெயசீலன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் எத்தனையோ பேர் அதே மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்ல வேண்டியது தானே. விஜயால தான் எல்லாரும் வளர்ந்துட்டாங்கன்னுட்டு. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையாது சார். அவங்களுடைய தனி திறமை ஒண்ணு வேணும். உழைப்புன்னு ஒண்ணு வேணும். சும்மா வந்துர முடியுமா? நான் வீட்ல சும்மா இருந்தா எனக்கு எல்லாம் தந்துருவாங்களா? சரி அவங்க கூடயே இருந்தனால விஜய் அவங்க அப்பா எப்படிப்பட்ட கணக்கு பார்க்கிறவர்னு உலகத்துக்கே தெரியும். அவர் தந்துருவாரா? இன்னைக்கும் நான் வந்து எல்லாம் நெறைய பேர் எங்க ஊர்லலாம் சொல்றது, விஜயுடைய பணத்த தான் அவரு வச்சு விளையாடுறாருன்னு சொல்றது. தெரியாம பேசுறது. ஒரு பைசா தருவாங்களா? ஒரு சிங்கிள் பைசா யாருக்காவது குடுப்பாங்களா? அவர் கூட இருந்தது வேணா எனக்கு ஒரு புகழை தந்திருக்கலாம். விஜயுடைய மேனேஜர்ங்கிறது எனக்கு ஒரு அடிஷனல் பலத்த தந்திருக்கலாம். நான் அது இல்லன்னு சொல்லல. ஆனால் நாங்க ஆரம்பத்தில் இருந்த உழைத்த உழைப்பை நீங்கள் இல்லை என்றோ, நம்ம உழைத்ததை வந்து ஒரு தவறா சொல்லுதோ, நாங்க ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துக்கு வருகிற டைம்ல பிடி செல்வகுமார் உள்ள போக நினைக்கிறாரு. புஷி ஆனந்த் இடத்த கேப்சர் பண்ண நினைக்கிறாரு. அப்ப போக முடியல. அவங்க தடுக்குறாங்க. அவரை விஜய் சுற்றிக்கக்கூடிய ஆட்கள் தடுக்குறாங்கன்றனால தான் இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா சார். இதுல என்ன தப்பு இருக்கு நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு சார்? சார் நான் அவருக்காக உழைச்சது உண்மை. அவங்களே அத ஒத்துக்கிட்டது. நீங்க வேணா வீடியோலலாம் அவங்க பேசுனதெல்லாம் இருக்குது. உண்மையே அதுதான் சார். மார்க்கெட்ல தெரியும்ல. மார்க்கெட்ல
அவர் உழைக்காம ஏமாத்திட்டு வந்தவர் தானே, யாருக்கிட்டே நீங்கள் கேட்டுருங்க பார்ப்போம், யாராவது சொல்லிட்டு பார்ப்போம். மார்க்கெட்டில் கேட்கணும், உண்மையாக அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்கணும், பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. நம்ம உண்மையாக அவருக்காக உழைத்தவர், மிக கடினமான உழைப்பாளி, நேர்மையானவருங்கிறத எல்லாரும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் சார். இன்னைக்கும் எல்லாரும் ஆதங்கத்தோட தான் இருக்காங்க. பிடி செல்வகுமார் ஏன் போனார், ஒதுங்கினார் அப்படிங்கிறது அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த நேரத்தில் என்ன ஒதுங்க வைக்கிறதுக்கு பல திட்டங்கள் நடந்தது, சதி நடக்குது. சதியால் வீழ்த்தப்பட்டேன், வெளியே வந்தேன். அதுக்கு பிறகு நான் எதையும் சொல்லலையே, நான் போகல. என்ன கலப்பயணி ஒரு இயக்கத்தை தொடங்கி நிறைய பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள், அரசு பள்ளிகளுக்கான நிறைய பணிகளை செய்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சர்வீஸை பார்த்து 29 ஆண்டுகள் உங்ககிட்ட தானே வேலை பார்த்தேன். சரி, விஜய் இந்த அளவுக்கு வந்தா நமக்கும் ஒரு நல்லது நடக்கும், நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போலாங்கிற ஒரு ஏக்கம் ஒரு சாமானியனுக்கு இருக்குமா இருக்காதா சார்? விஜய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் இப்ப திமுகவில் இருந்திருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? விஜய் இப்போ இந்த சமயத்துல விஜய் உங்களை திரும்பி ஏற்றுக்கொள்ளாதனால தான் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, என்ன யாரு என்ன ஏற்றுக்கொள்ளணும்ல சார்? பொதுவா ஒரு மனிதன், நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் சர்வீஸ் பண்றேன், என்னுடைய சர்வீஸுக்கு அங்கீகாரம் வேணும். என்னுடைய பகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், அதிகாரம் உள்ளவங்க எனக்கு அரசியலில் பெரிய லெவலில் உள்ளவங்க வேணும். தனியால் என்னால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய பங்களிப்பு இன்னைக்கு என்னுடைய சொந்த உழைப்பில் தான் எல்லாத்துக்கும் செய்துக்கிட்டு இருக்கேன். நான் உழைக்கிறதில் வர காசை வச்சு ஸ்கூலு, கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள்லாம் நிறைய கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு அதிகாரம் மையம், ஒரு பெரிய கட்டமைப்பான கட்சிகள் கிடைக்கும்போது எனக்கு இன்னும் அதிகமாக செய்ய முடியும் இல்லையா? அப்போ நம்ம இருந்த ஒரு கட்சி, நம்ம வாழ்ந்த ஒரு இடம், நம்ம தாய் பூமி மாதிரி நான் தாவேக்காவை நினைக்கிறேன், விஜயுடைய கட்சியை நினைக்கிறேன். எப்படியாவது என்ன கூப்பிட மாட்டாங்களா? அவங்க தந்தையார் மூலமாக, பலருடைய இது மூலமாக எப்படியாவது கூப்பிடுவாங்க. எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் தென் மாவட்டங்களுக்கு நான் தான் பொறுப்பாளராக வருவேன். அவருக்கு மெயின் இதில் இருந்து, அவர் கூடல இருந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர், கண்டிப்பாக அவர் தான் வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே கூப்பிடலன்னா, நான் அப்படி ரூமை பூட்டி போட்டுட்டு இந்த சந்திரமுகியில் நீலாம்பரி மாதிரி வெளிச்சத்தையே பார்க்காம ரூமை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா சார்? நானும் ஒரு மனிதன் தான் சார். எனக்கும் மனம் இருக்கிறது, எனக்கும் விசாலமாக அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆசைகள் இருக்குது. அந்த ஆசை எப்படி நிறைவேற்றுறது? எனக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் சார். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. நான் கட்சிகளில் டாம் டீம்னு போய் சேர்ந்த ஆள் கிடையாது, கட்சி பின்னணி கிடையாது, நான் ஒரு நடிகனும் கிடையாது. ஆனால் எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்குது, வேகம் இருக்குது, வேலை பண்ணணுங்கிற, கடினமாக உழைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் போகணுன்னா எனக்கு யாராவது ஒரு ஆள் எனக்கு ஒரு கட்சியில் நான் இணையணுமா, இணைய வேண்டாமா சார்? அப்போ அவங்க என்ன அரவணைக்கிறாங்க? திமுக ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி, ஒரு கழகம் இன்னைக்கு ஒரு இந்திய அளவில் அனைத்து எம்பிக்களையும் கையில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் எம்பிக்களை வச்சுருக்க, இந்தியாவிலே அதிக எம்பிக்கள் வச்சுருக்கிற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அதிக எம்பிக்களை வச்சுருக்க ஒரு கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சி. அவங்க எனக்கு ஒரு மரியாதை தரும்போது நான் போகணுமா, போகக்கூடாதா? நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லணுமா? அவங்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சி தான் சார் கொடுப்போம். நல்லா பக்குவம் உள்ளவர்கள், அது எம்ஜிஆர் காலத்திலே அப்படி தான் சார். பக்குவம் உள்ளவர்கள், திறமையாளர்கள், யார் எதிரியாக இருந்தால் கூட கூப்பிட்டு வச்சுக்கிடுவாங்க சார். அவங்க நம்ம கட்சிக்கு உதவுவாங்கன்னுட்டு. இதுதான் சார் அரசியல். இது அதை பண்ண விடாமல் இணைப்பதற்கு உதவ வேண்டுமே தவிர, பிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரிக்கிற கூட்டத்தில் பாவம் அவர் சிக்கிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன இணைக்கிறதுல 27 ஆண்டுகள் அவரோட பயணம் பண்ணிருக்கீங்க விஜய் அவர்களோட. ஆனால் இப்போது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றப்போ அது எதனாலன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல? எனக்கு எப்படி தெரியும் எதனால ஏத்துக்கலன்னு? தெரிஞ்சாதானே தெரியும். எப்ப ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, ஒன்னு எப்படி பிடிக்கல, உங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீ இந்த சமுதாயத்துக்கு ஆகாதவன், நீ நிறைய குற்றம் பின்னணி இருக்கு, எதையாவது ஒன்று சொல்லி நீங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாதானே நமக்கு தெரியும். அப்படியே பார்த்தா என் மேல என்ன குற்ற பின்னணி இருக்கோ, இதுவரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் இல்லாத, எந்த ஒரு ஊர்லேயும் ஒரு சிறு துரும்பு கூட பிரச்சனை பண்ணாத, சிக்கல்கள் இல்லாத எத்தனையோ ஃபங்க்ஷன்கள் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே, விஜய்க்கே எத்தனை ஃபங்க்ஷன், 100 ஃபங்க்ஷனுக்கு மேலே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணிருப்பேன். ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சு ஃபங்க்ஷன் பண்ணலாம்ல, நான் தானே. எங்கே ஒரு சிக்கல்களை உருவாக்கியிருக்கேன்? அவங்க தந்தையார் விடுவாரா? எப்படிப்பட்ட டைரக்டர் அவர், எப்படிப்பட்ட நிர்வாகி, அவர்கிட்ட அப்படி வேலை பார்த்துட முடியுமா? 2 மாபெரும் சக்திகள் கூட தானே ஒர்க் பண்ணேன் 27 ஆண்டுகள். எப்படி ஒர்க் பண்ணேன்? அப்ப எனக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு அப்பாவி போல அது சொல்ல வேண்டாம் நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களே சொல்றீங்க, எஸ்ஏசி அவர்களும் இப்போ மீடியால பொதுவா விஜய் அவர்களும் ரொம்ப சிக்கனமானவங்க, பணம் அவ்வளவு சீக்கிரம் செலவு பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆமா. அப்படின்றப்போ செல்வகுமார் அவர்கள் கையாடல் பண்ணிருக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னதான் பிரச்சனை? கையாடல் இதெல்லாம் அந்த சிக்கல் பற்றியே இல்லை சார்.
கையாடலே பண்ணாலும் கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. இப்போ என்ன வேண்டி கிடக்கு சொல்லுங்க. நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை எப்படி தரப்போறீங்க? ஒரு படம் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி தாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நம்ம அந்த படத்தை பொறுத்த மட்டும் கஷ்டத்தில் தானே நம்ம இருக்கோம். அவர் தந்த படம் தானே. அப்போ உங்களால் எனக்கு இப்படி இழப்பு வந்திருக்கு. இதை சரி கட்டுவோம். நீங்க ஒர்க் பண்ணி எடுத்து நான் இருக்கேன் பயப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலைகள் பண்ணி இப்படி ஹெல்ப் பண்ணி தாங்க, செய்யுங்க. அது சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அந்த அதிகார இடத்துலலாம் சார் இருக்கீங்க. நீங்க டாப் ஹேண்ட்ல இருக்கீங்க. நான் வந்து ஒரு சாதாரணமா கூட வேலை பார்க்குறவன் தானே. யாரு விட்டு குடுத்து யாரு செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். என்ட்ட பணம் இல்ல எனக்கு குடுக்கக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் எத்தனையோ படங்கள் வேலை பார்த்துருக்கேன். படம் ரிலீஸ் பண்ணக்கு இருந்திருக்கேன். வியாபாரம் தெரிஞ்சவன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கூட என்ன பயன்படுத்திக்கிட வேண்டியது தானே. நான் எதுக்கும் தயார் தானே. நான் சண்டை போட்டுட்டு போற ஆளா? சண்டை போட்டுட்டு போற ஆளா இருந்தா 27 ஆண்டுகள் இருக்க முடியுமா சார்? இன்னைக்கும் அவங்க அப்பா கூட நல்லுறவோட தானே இருக்கிறேன். அவர் தந்தையார் இன்னைக்கும் ஒரு நல்லுறவோட தானே இருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணா அவர் கூட இருக்க முடியுமா? அவர் கூட யாரும் இருக்க முடியாது சார். அவ்வளோ கோவக்காரர். ஒரு இண்டஸ்ட்ரியில ரொம்ப கோபக்காரர் யாருன்னா சந்திரசேகர்ன்னு சொல்லுவாங்க. அவர்ட்ட இருக்க முடியுமா? இருக்க முடியாது சார். வைக்க மாட்டாரு அவரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவார் சார். அவ்வளோ கஷ்டம், நஷ்டம், துரோகம், பிரச்சனை, சிக்கல் அத்தனையும் தெரிந்த ஒரு டைரக்டர். அவர்ட்ட இருக்க முடியாது சார். எப்படிப்பா இவர்கிட்ட வேலை பார்க்க முடியுங்கிறாலும் அது டிசிப்ளின் அவரு. ஒழுக்கத்த பார்க்குறவரு, தப்பு பண்றவன கிட்ட வைக்கும். அதான் சொல்றேன். கோபங்கிறது அதுக்காக தான் வரும் அவருக்கு. அப்படிப்பட்டவர்ட்ட எப்படி நம்ம பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 நாளையில அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாரு சார் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ண முடியும்? அவர் கையில தானே இருந்தது நிர்வாகம், பொருளாதாரம், கணக்கு வழக்குகள் எல்லாமே அவங்க தந்தையார் கையில தானே இருந்தது. எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப இன்னைக்கு விஜய் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்காருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சார் அதான் சார் அவரு சூழல் ஒரு நல்லவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் சார். நல்லவங்கள சேர்த்துட்டு, இந்த சமுதாயத்துக்கு அவர் நெனைச்சா நெறைய நல்லது பண்ண முடியும் சார். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல பெரிய இடத்த கடவுள் குடுத்துருக்காரு. ஒரு நெறைய அவருக்குன்னு நெறைய ஒரு ஒரு கூட்டங்கள் கூடுற மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு வந்திருக்கு. அப்போ அத நல்ல சிந்தனைகள விதைக்கிறதுக்கு நல்ல திறமையாளர்கள அவங்க கூட வச்சு, ஒரு ஒழுக்கங்கிறத கத்துக் குடுக்குறது. ஏனா தானோன்னு கமெண்ட் பண்றது, ஏனா தானோன்னு எதையா சொல்றது. அதெல்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் பயிற்சிகள் வைக்கணும். அரசியல் பயிற்சி வேற, நடிகருக்கு இருக்கிற ரசிகர் மன்ற அது வேற சார். ரசிகர்கள் வேற, அரசியல் பக்குவங்கிறது வேற சார். ஏன்னா இந்த சமுதாயத்தை நீங்க வழிநடத்தணும் நாளைக்கு. இந்த சமுதாயத்த சீர்திருத்தக்கு வரவங்க நீங்களே ரவுடிகளாகவும், தப்பா பேசுறவங்களாகவும், பொறுக்கித்தனமா நடக்கிறவங்க இருந்தா எப்படி இந்த சமுதாயத்த மாற்ற முடியும்? அப்ப அவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்கணும். பயிற்சி பட்டறைம்பாங்க. இந்த பயிற்சி பட்டறைகள சரி பண்றதுக்கு நல்லா அதான் அந்த ஆளுமை உள்ளவங்களெல்லாம் இப்ப கூட சேர்க்கிறவங்கலாம் அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும். நீங்க யார சேர்த்து வச்சிருக்கீங்க? புசி ஆனந்த் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா புஷி இருக்காரு. ஆனந்த் எத செய்திருக்காரு? இதுவரை என்ன செய்திருக்காரு? ஆதவ அர்ஜுனா எங்கிருந்து வந்திருக்காரு? என்ன செய்துட்டு வந்திருக்காரு? இவரு நம்ம நாஞ்சில் சம்பத் என்ன செய்வாரு? எல்லாருக்கும் தெரியும். பல கட்சிகள எந்தெந்த இடத்துல இருந்து இப்படி இப்படிலாம் வந்துட்டு போய் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் இருக்காரு. அவர் சொன்னதான் மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்வாங்கன்ற அளவுக்கு ஒரு செல்வாக்கு அவருக்கு இன்னைக்கு குடுக்கப்பட்டிருக்குல்ல. கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன ஒரு மாற்றத்த உருவாக்கணும். நீங்களும் என்ன மாற்றத்த இப்பவுமே உருவாக்கலாம் இல்லையா? ஏன் உருவாக்கக்கூடாது? இப்ப நான் வந்து தனியா வந்து கலப்பைன்ட்டு ஒண்ணு தொடங்கி, கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள கட்டியிருக்கேன். கலையரங்கங்கள கட்டிக் குடுத்துருக்கேன். அரசு பள்ளிகளுக்கு அதுவும். ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல சுகாதாரம் கிடைக்கணுங்காக கழிவறைகள் கட்டிக் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்காக விளையாட்டு திடல் எல்லா இடத்துல விளையாட்டு திடல்கள சரி பண்ணி குடுத்துருக்கேன். கலையரங்கங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய திறமைகள வெளிக்காட்டணுங்கிறதுக்காக கலையரங்கங்கள கட்டிக் குடுத்து, வகுப்பறைகள் இல்லாத இடத்துல வெளிய திண்ணை ப ப ப பாடங்களாகவோ, மரத்துக்கு கீழ வச்சு நெறைய இடங்கள்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்க பள்ளிக்கூடத்துல வகுப்பறைகள் இல்லாம இருக்கும். வகுப்பறைகள கட்டிக் குடுத்துருக்கேன். நான் ஏன் இந்த மாரி கல்வி பணிக்குழுக்குள்ள போயிருக்கேன்? ஏன் அந்த மக்களே பாராட்டுறாங்களே! பத்திரிகைகள்ல வருதே! நான் செய்றேன் இல்லையா? அப்ப நீங்க என்ன எத்தன மடங்கு செய்ய முடியும்? அப்ப உங்க கூட இருக்கவங்க ஏன் அத சொல்லி தர மாட்டேங்க? பெரும் பெரும் கோடீஸ்வரங்களும் சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா மாரி லாட்டரியுடைய மருமகன் உங்க கூட இருக்காரு. பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க உச்ச நடிகர். உங்களுக்கு நான் யார் வேணாலும் பெரிய அரசியல்ல உங்க மூலமா நாளைக்கு அறுவடை பண்ணலான்னு நெறைய பேர் வரக்கூடிய காலகட்டங்கள். ஏன் அவங்கள வச்சு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன் இங்க க இது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வர ஒரு டீம் வச்சு எ என்எஸ்எஸ் இருக்கு. உங்களுடைய தொண்டர் படைகள் இருக்காங்க. பொதுமக்கள் வந்து இப்படி ஏதாவது ஏன் இங்கேருந்து நீங்க கன்னியாகுமரி வரை இந்த ஆறுகள தூர் வாரக்கூடாது? கடைமடைகளுக்கு தண்ணீர் கொண்டு வர மாரி சுத்தப்படுத்தக்கூடாது? ஏன் குளங்கள சுத்தப்படுத்தி சரி பண்ணி குடுக்கக்கூடாது? ஒரு விவசாயிகளுக்கு நல்லது தானே! ஏன் ஒரு புது வித கண்ணோட்டத்தோட நீங்க இதெல்லாம் செயல்படுத்தக்கூடாதுன்னு கேட்கிறேன்.
விவசாயிகளுக்கு ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்தால பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க. பெண்களுக்காக ஏன் ஒரு பயிற்சி வகுப்புகள், நல்லொழுக்க இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லொழுக்க வகுப்புகள், வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வகுப்புகள். ஏன் இந்த சிந்தனைகள் அதெல்லாம் திமுக அதிகாரத்துல இருக்கு. அவங்க செய்யணும்ல. ஏன் அதிகாரம் இல்லாத விஜய்? அதிகாரம் இல்லாமலும் செய்யலாம். நான் செய்யறதுனால சொல்றேன். உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு ஏதாவது யாராவது உங்கள தடுக்குறாங்களா? ஏன் நாங்க அதிகாரத்துக்கு வந்தா மட்டும் தான் பண்ணுவேன். அதிகாரத்துக்கு வராம நாங்க இத பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டுருக்காங்களா? செய்யலாம் சார். அதுக்குள்ள தகுதி இருக்கோ இல்லையா உங்கட்ட? நீங்க ரூ. 200,00,00,000 பணம் சம்பளம் வாங்குற ஆளு சார். ஏன் செய்யக்கூடாதான்னு கேட்கிறேன். எனக்கிட்டலாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஆனா நான் செய்துகிட்டு இருக்கேன். நீங்க வேணா வாங்க எங்க ஊர்ல வந்து பாருங்க. அவ்வளோ கல்வெட்டுகள் இருக்கும். பள்ளிக்கூடங்கள் கட்டிக் குடுத்துருக்கேன். கலையரங்குகள் கட்டிக் குடுத்துருக்கேன். இத கட்டிக் குடுத்தேன்னு சொல்றதுக்காக இல்ல. உங்களால 1000 மடங்கு, லட்சம் மடங்கு பண்ணக்கூடிய அளவுல தகுதி உள்ளவர்கள். நீங்க அதெல்லாம் இந்த செயல்பாடுகளுக்குள்ள வாங்க சார். தாக்கி பேசுறது, பிறரை புண்படுத்துற மாரி பேசுறது, இவரு செல்லா காசினி சொல்றது, எல்லாருக்கும் மனசு இருக்கு சார். எல்லாரும் வளரணும் சார். எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு சார். நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. அதிருப்தியில் இருக்கக்கூடிய உங்கள திமுக பயன்படுத்திக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? திமுக அதிருப்தியில இருக்க மட்டும் இல்ல சார். எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்கன்னு நான் தான் சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க சார். எனக்கு நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்ப தரும்போது, நான் அங்க அதத்தானே நான் போவேன். அந்த இடத்துக்கு தானே போவேன். சார் தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது, தவிச்சு போய் நிக்கும்போது, எங்கே ஒரு அத கொஞ்சம் சரி பண்ணி, அத கரெக்ட்டான நேர் வழிக்கு கொண்டு விட்டா, அந்த தண்ணி அது போக்குல போயிரும் சார். எனக்கு இப்ப அப்படி ஒண்ணு தேவைப்படுது. நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஒரு பெரிய இன்னொரு பெரிய கட்சிகளோ, இன்னும் பெரிய அதிகார வர்க்கம் உள்ள அரசுகளோ எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டா, இன்னும் என் பகுதி மக்களுக்கு நெறைய சர்வீஸ் பண்ண முடியுங்கிற எண்ணத்துல, அந்த எண்ணத்துல தான் அங்க போறேன். எனக்கு ஒரு மாற்று வழி வேணும்ல எனக்கு. இப்ப நீங்க என்ன அரவணைச்சிருப்பீங்களா, நான் உங்க கூட வந்திருப்பேனே. யாரோ தடுக்குறாங்க வர விடாம, உங்க கிட்ட சேர விடாம, நெருங்க விடாம. யார் தடுக்குறாங்க? அதான் தெரியும் கூட இருக்கவங்க தான். என்னைக்குமே தாமரை பூவும், தண்ணீரும் சேராது சார். தாமரை பூவும் தண்ணி சேரக்கே வாய்ப்பில்ல. நிலவ பார்த்து ரசிக்கலான்னு சொன்னேன். நிலவ ரசிக்க தான் முடியும். அத பிடிக்கலாம் முடியாது. கிட்ட கூட போ முடியாது. அதே மாரி நிலைமையில தான் அவரு இருக்காரு. விஜய் அவர்கள். இப்ப இப்போ என்ன சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? நான் தானே உங்க கூட இருந்தேன். இப்ப எனக்கே இந்த நெருக்கமும், நெருக்கடியும்ன்னா, சாதாரண ரசிகனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, தேனாரும், பாலாரையும் அவர பார்த்து பண்ணிடலாம், செய்யலாம்ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வருவாங்க, போவாங்க. இப்ப என்ன சந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைய நெருக்கடிய உருவாக்குனா, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன தான் செய்யணும் சொல்லுங்க? இனி வரும் காலத்துல வந்து திமுகல இருக்கிறதுனால, நீங்க தாவேக்காவை எதிர்த்து, விஜயை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண கூட நேரிடும் இல்லையா? அது காலத்தின் சூழல் தான் சார். சூழலுக்கு என்ன நடக்குதோ நான் பண்ணணும். இப்ப ஒரு கட்சி தலைமைய ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அது. நல்ல நிர்வாகம் பண்றாங்க. நல்ல பணியாளர்கள் கூட இருக்காங்க. கழகத்தில நல்ல பொறுப்பாளர்கள் இருந்து நல்ல வேலை பார்க்குறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அங்க ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல. அப்போ அந்த ஒரு கட்டமைப்பான கட்சிக்குள்ள நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நம்ம வந்து அந்த களம் காணும்போது, அது அந்த சூழல்ல என்ன நடக்குதோ, அது இப்போ நான் அந்த களத்துக்கு நானும் தயாரா தான் இருக்கேன் சார். அந்த களத்தில நானும் ஃபைட் பண்ணணும்ல. நம்ம அரசியலுக்குன்னு வந்தாச்சு சார். இல்லைனா அரசியலுக்கே வராம போயிடணும் சார். அரசியல், பொது சேவைன்னு வராம இருந்தாலே நம்ம உண்டு, வீட்டு நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம கெஞ்ச கூழ குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு உண்டோம், சென்றோம் என்று இருக்குமில்ல, அந்த மாதிரி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எதுனாலும் நம்மளும் இருந்து நம்மளும் இந்த மக்களுக்காக உழைக்கணும். இந்த மக்களுக்காக சர்வீஸ் பண்ணணும். நம்ம யாருன்னு காட்டிட்டு போணும். அப்படிங்கிற கேரக்டர் தான். இல்லைனா தான் நானும் நமக்கு என்னப்பா எங்கேயா போய் இத முடிச்சா நம்ம ஒதுங்கி போயிருவோம்னு சொல்லி, கலப்பைன்னு எதுக்கு ஆரம்பிக்கணும்? நமக்குள்ள குடும்பம் குட்டின்னு சொல்லி அந்தாலே நானே ஒதுங்கி போயிருக்கலாமே. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறனால தானே கலப்பைன்னு ஆரம்பிச்சோம். பொது பணிகள் பண்றோம். எத்தனை கஷ்டங்கள நம்ம சவால்கள சந்திச்சுட்டு வரணும். எவ்வளவு பணம் தேவைப்படும். அந்த வலி என்ன வலி இருக்கும். ஒரு ஒரு பணம் எடுக்கணும்னா எவ்வளவு வலி இருக்கும். துணிச்சலா தானே சார் பண்றோம். அப்ப நீங்க பாராட்டணுமா? இல்ல அத டிஸ்கரேஜ் பண்ணணுமா? நல்லது செய்றத டிஸ்கரேஜ் பண்ணுவீங்களா? இப்ப நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே உடனே விஜய் பணம்பான்னுவேன். அவர் ஒரு பினாமிம்பான்னுவேன். நான் உழைச்சு எதுவும் பண்ணக்கூடாது. சரி. இதுதான் இந்த காலத்தின் கொடுமை சார் அது. நேற்று முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நீங்க அந்த காட்சிய பார்க்கிறபோது கூட, அவர இங்க பக்கத்துல உட்கார வைங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவரு உண்மையிலேயே ரொம்ப மெச்சூரிட்டி ஆளு சார். நான் வந்து சும்மா சொல்லல. நான் அவர இதுக்கு முன்னால அனைத்து கட்சி கூட்டத்தில முதலமைச்சர் அவர்கள பார்த்தேன்.
அப்பவும் அவர் எல்லார் கூடயும் போய் நின்னுட்டு எல்லாருடைய கஷ்டங்கள், வாங்க ஊர் பிரச்சனைகள், சிக்கல்கள், அனைத்து கட்சி தலைவர்களுமே அவர் தனித்தனியா போய் பேசுறாரு. இப்ப எனக்கு கலப்பை மக்கள் இயக்கம் நான் தென் மாவட்டங்களுக்கு தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன எப்படி தெரிஞ்சு கூப்பிடுறாரு? புள்ளி விவரங்கள் எடுக்கிறாரு சார். உளவுத்துறைகள கையில வச்சு, சரியான புள்ளி விவரங்கள் எடுத்து கரெக்ட்டா வேல பார்க்குறாரு சார். சும்மா ஏதோ அவர் அங்க போறாரு, இங்க போறாருன்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மிகப்பெரிய தீவிரமா வேல பார்க்குறாரு. இரவு பகல் தூங்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல. சரி நேற்று போறோம். எனக்கு வந்து பாருங்க ஒரு மேடை போட்டு, காரணம் என்னன்னா நம்ம சர்வீஸ் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒரு விஜய் கிட்ட இருந்தவரு, இன்னைக்கு தனியா போய் இந்த அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான். இவ்வளவுக்குள்ள சொந்த பணத்த செலவு பண்ணி கடினமான உழைப்பு மூலமாக, தவறான வழிகளில், குறுக்கு வழிகள்ல நம்ம போறது கிடையாது. பொறுப்பு வழியில ரூ. 1 வந்தா கூட அந்த அந்த பணத்துக்கு பின்ன போகாத ஒரு கேரக்டர் நான். இப்ப இந்த உழைப்ப வந்து அவருக்கு எப்படி புரிஞ்சுக்கிடுச்சு? அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு திமுக கட்சி தலைவர், இன்னைக்கு ஒரு தமிழகத்தின் முதலமைச்சருக்கு எப்படி இந்த புள்ளிவிவரம் தெரிஞ்சது? கூப்பிட்டு தகவல் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் தகவல்லாம் நான் அறிஞ்சேன். நீங்க அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் குடுங்க. நான் ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. எல்லாரும் அரசு பள்ளின்னா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டி குடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது, நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல சார். எதுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? யாரு கூப்பிடுவாங்க? யாரு பாராட்டுவாங்கன்னு ஏங்கி தவிச்சுட்டு இருக்கேன் சார். ஏற்கனவே ஒரு நடிகர் வந்து 27 வருஷத்த 29 வருஷத்த போட்டாச்சு. இளமை பருவம் முழுக்க அங்க முடிஞ்சுது. இப்ப அடுத்த கட்டம் உழைச்சு எடுத்து நம்மளுக்கும் ஒரு அப்பா ஒரு ஒரு மக்கள் ஒரு அங்கீகாரம் தரமாட்டாங்களா? மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்காதா? அதுக்கு தானே உழைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரே கூப்பிட்டு கிட்ட இருத்தி, நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு அவ்வளவு பத்திரிகையாளரும் பாராட்டுனாங்க. அவர் எப்படி கவனிக்கிறாரு பாருங்க. நான் அங்க 3வது சீட்ல இருக்கிறேன். அவர இங்க கூப்பிடுங்க, இங்க உட்கார வைங்கங்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி. அப்ப எப்படி நோட் பண்றாரு பாருங்க. எவ்வளவு ஷார்ப்பான மைண்ட் பாருங்க. அதுதான் அந்த அரசியல் தெரிந்தவர், நாணயம் தெரிந்தவர், மக்களை மதிக்க தெரிந்தவர். அவரு என்ன கூப்பிட்டுருக்காரு. நான் கண்டிப்பா அவருக்காக கண்டிப்பா உயிர் இருக்கிற வரை நான் அவருக்காக உழைப்பேன். என்னை மதிக்கிறவங்களுக்கு நான் மதிப்பேன் சார். என்னை மிதிக்கிறவங்கள நான் என்ன பண்றது? மிதிக்கிறவங்கள நான் திருப்பி மிதிக்க போறது கிடையாது. மிதிக்கிறவங்க கிட்ட இருந்து நான் ஒதுங்கி போக தானே செய்வேன். இன்னைக்கு இருக்க காலங்கள் அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு சார். ரொம்ப மோசமான காலகட்டங்கள்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு விடுறது, ஒருத்தனுக்கு பின்னால இருந்து சதி பண்றது, தப்பா பேசுறது. அந்த அரசியல்லாம் மாறணும். அது நான் நம்ம தலைவர் மூலமா விஜய் அவர்கள் மூலமா அது மாறணும்னா, அது ரொம்ப மோசமாட்டுல இருக்கு. பிறரை திட்டுறது, வந்து பார், மோதி பார். நாங்க ரவுடிசம்னா என்ன தெரியும்? 6 மாசத்துக்கு பிறகு ரவுடிசத்த நாங்க காட்டுறோம். இப்படி பேசுறவங்கலாம் எப்படி கூட வச்சுட்டு இருக்காருன்னு தான் தெரியல. இல்ல அவரே சொன்னார்ல, நான் வீட்ல தான் இருப்பேன், அலுவலகத்துல தான் இருப்பேன். என்ன வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அதான் அவர் பேசுனதே தப்பு. அத எழுதி குடுத்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவரு வாயினால இருந்து வர வார்த்தைகளே கிடையாது. இதுக்கு முன்னால அப்படி பேசியிருக்காரா? இதுக்கு முன்னால எங்க கலைஞர் கூடல சிஎம்மா இருக்கும்போதோ, அந்த அம்மா சிஎம்மா இருக்கும்போது அப்படிலாம் பேசியிருக்காரா? இப்போ அவருக்கு அப்படி ஒண்ணு குடுங்க. இப்படி பேசினா தான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரும். மக்கள் அப்படின்னு எழுதி குடுக்குறாங்க சார். அப்படி பேசக்கூடாது ஒரு சார். ஒரு சிஎம் சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவ்வளவும் ஓட்டு போட்டு அவர தேர்வு பண்ணியிருக்கோம். சிஎம் சார், சிஎம் அங்கிள் பயமா இருக்கா? இப்படி எல்லாமா பேசுறது. இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்லாம். இன்னும் நாங்க யாருன்னு தெரியும். இப்ப தான் தொடங்கியிருக்கோம். அப்ப நீங்க மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும் அங்க வந்திருக்கீங்க. செயல்படுத்துங்க சார். ஏழை இளைஞர்கள், மாணவர்கள் அவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்காங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்கள்லாம் அவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம்கள பண்ணுங்க. தொழில் தொடங்குறது எப்படின்னு சொல்லிக் குடுங்க. கல்வி கற்க முடியாம இன்னும் வறுமையில நெறைய கஷ்டப்படுறவங்க அரசு பள்ளிகள் இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பசங்களெல்லாம் தத்தெடுத்து படிக்க வைங்க. அதிகாரத்துக்கு வந்து விஜய் செய்ய போறாரு. ஏன் அதுக்கு முன்னால செய்ய மாட்டாங்களா? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்கட்ட அந்த இதுக்கு முன்னால இப்ப நாங்கலாம் செய்து கட்டி குடுக்குறோம்ல. நான் என்னதான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்னாலயே முடியும்போது உங்களால முடியுமா? முடியாதா? உங்களால 1000 மடங்கு முடியும். ஆனா அத செய்யக்கு அந்த விஷயங்கள்ல போகாம வேற விஷயங்கள்ல உங்கள திசை திருப்பி விட்டுட்டு சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், கரூர் பிரச்சனைங்கிறது, மதுரை மாநாட்டு பிரச்சனைங்கிறது, திடீர் இத்தனை பேர் செத்துட்டாங்கிறது, அந்த பிரச்சனைகளை பற்றியே பேசுறது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இப்ப மாநாடு நடத்தலன்னா கூட ஒண்ணும் பரவால்ல சார். நான் சொல்றதெல்லாம் செய்தா அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார். இங்கேருந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான் ஆகும் சார். இங்கேருந்து நான் சொல்றது. இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரி வரை அத்தனை ஆறுகளையும் தூர்வாரி கடைநிலை மடைகளுக்கெல்லாம் தண்ணீர் திறந்து விட்டுருக்காரு விவசாயிகளுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 500 குளங்கள தூர்வாரி குடுத்து, அந்த விவசாய பெருமக்களுக்கு அந்த நீர் வசதிகள சரி பண்ணி குடுத்துருக்காரு. மழைநீர் தேக்கத்த சரி பண்ணி குடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பு இல்லாத இளம் பெண்களுக்கெல்லாம் அங்கங்க ஒரு தையல் பயிற்சி முகாம்கள், கம்ப்யூட்டர் பயிற்சி முகாம்கள். அவங்களே சொன்னது கம்ப்யூட்டர் பயிற்சி முகாம்லாம் தொடங்குனாங்க. எங்க இருக்கு?
இலவச இரவு பாடசாலைகள் தொடங்குனாங்க, எங்கே இருக்குது? அந்த இதில் கவனம் செலுத்த மாட்டாங்க. எங்கேயாவது இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களே சொல்லி பெரிய பப்ளிசிட்டிலாம் வந்தது இல்லையா? மக்களுக்கு நூலகம் எல்லாம் இருக்குல்லாம் சொன்னாங்கல்ல. எங்கே இருக்குது சொல்லுங்கள், எங்கேயா எடுத்து காட்டு, ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுங்கள், எங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட சொல்லுங்கள். பப்ளிக் சர்வீஸுக்குள்ளே வரணும் சார். இன்னைக்கு நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணால் தான் நாளைக்கு நீங்கள் ஆட்சி செய்யும் போதும் பண்ணுவீங்கன்னு நம்ப முடியும். நான் திடீர்னு ஒரே நாள் என்ன சிஎம் ஆக்கின பிறகு தான் வந்து பண்ணுவேன்னு சொல்கிறது, அது வந்து மக்கள் மீது உள்ள ஒரு நல்லெண்ணத்தில் வர்றது கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீங்கள் போடுற திட்டங்கள். அவர் நல்ல வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேண்டும். நிறைய மக்கள் கூடல இறங்கி மக்கள் களங்கண்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். அதை நான் ஒரு தாழ்மையான, நானும் ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழகத்தின் ஒரு தமிழனாக அவங்ககிட்ட எதிர்பார்க்கறதே அதுதான் சார். இந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும் சார். களத்துக்கு வரணும், மக்களோடு மக்களாக வேலை செய்யணும், நல்ல சிந்தனைகளை போதிக்கணும், ஜனநாயக முறைப்படி நடக்கணும், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கணும், அமைதியை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தோணுன்னு இப்படி பேசுகிறாங்கல்ல, இந்த கமாண்டு சண்டை போடுறதுக்கெல்லாம் நீ வா, நம்ம தலைவன் வந்தால் பார்த்துக்கலாம், அப்படி அந்த வன்முறைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. கத்திங்கிறது எப்போ பார்த்தாலும் இந்த பக்கமும் இருக்கும், அந்த பக்கமும் இருக்கும், எங்கே வேணாலும் அது நாளைக்கு நம்மளே அது பதம் பார்த்துரும். என்றைக்குமே உண்மையான வழி அன்பு, அமைதி, ஒரு ஜனநாயகப்படி முறைப்படி நடந்து கொள்ளுதல். இதை நீங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தா தான் வரும் தலைமுறை நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். 27 வருடமாக நகமும் சதையுமா வந்து விஜய் அவர்களோட பணியாற்றி இருக்கீங்க. ஆனால் இப்போது அவர் மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியாகவும் என்னன்னா, அவர் பனையூர் பண்ணையாரு, வெளியில வரமாட்டாரு. நேற்று ஒரு முக்கியமான கட்சி நிகழ்வு நடக்குது. எல்லாருமே இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாலேருந்து, நிர்மல்குமார்லேருந்து, புசி ஆனந்த்லேருந்து, எல்லா செங்கோட்டையன், நாதில் சம்பத் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் தலைவர் விஜய் இல்ல. முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுது தேர்தல் சம்பந்தமா. ஆனால் விஜய் இல்ல. அப்போ அந்த சந்தேகத்தை, அந்த விமர்சனத்தை உறுதிப்படுத்துற விதமா தானே அது இருக்கு. ஆமா. இது வந்து முக்கியமான முடிவு எடுக்கிற இடத்துல கண்டிப்பா தலைவர் இருக்கணும் இல்லையா? அது அது எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் சமீபத்தில சந்திக்கிறேன் 2, 3 விஷயங்களா. முதலமைச்சர் அவர்கள. எத்தனை வேலைப்பளுகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஊர் பிரச்சனைகள், எத்தனை மாவட்ட தலைவர்களுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் சார் ஒரு டைம் சொன்னால் நேற்று போகிறேன். நாங்கள்லாம் அவங்க எங்களை வர சொன்னது 10 மணிக்கு, 9:45க்கு அவர் வண்டிகள்லாம் உள்ள வருது. கரெக்டாக 10ன்னா 9:55க்கு அவர் வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே வராரு. அதான் திட்டமிடல் சார், அதான் பிளானிங். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ வாரிசு அரசியல், கலைஞர் பையங்கிறனால வந்துட்டார், அப்படி கிடையாது. திட்டம், பிளான் இருக்கணும் சார். ஒன்று சொன்னால் போகணும். இப்போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்த முடிவு யாருடைய முடிவாக இருக்கும்? நேற்று அவங்க ஒரு முடிவு எடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அறிக்கை கொடுக்குறாங்க. அது விஜயுடைய அறிக்கையாக எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அவர் கலந்துக்கிடாமல், எல்லாருடைய கருத்துக்களை மன ரீதியாக அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிடாமல், தெளிவுபடுத்தாமல், அவங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும், விஜய் கூட இருந்து முடிவு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? தான் நின்று வேலை பார்ப்பதற்கும், பிற தொழிலாளர்களை வச்சு, பணியாளர்களை வச்சு பார்த்து அந்த வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் அவர் வந்து கலந்துருக்கணும், கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்தால்தான் இந்த மாதிரி மீட்டிங்லாம் வைக்கணும். இல்லை, அவர் அது விரும்புறது இல்லையா? அவர் இயல்பாகவே அப்படியான ஒரு மனநிலையில் தான் இருக்காரா? நீங்க பார்த்த வரைக்கும் நான் கேட்குறேன். இல்லை, இதனுடைய அணுகுமுறை இது வந்து இந்த பிளானிங் பண்ணுறவங்க தான் சார், அவங்க தான் இருக்குது சார். நீங்கள் இருந்தால்தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் நடத்துவோம், நீங்கள் இருந்தால்தான் இந்த இதில் கலந்து கொள்வோம்னு அவங்க சொல்லணும். இப்போ இவங்க என்ன முடிவு எடுத்து பண்ணால் அவர் இப்போ கூட நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ண மாட்டேன்றீங்க, சுற்றி இருக்கிற ஆட்களை தான் நீங்கள். ஆமாம், நான் அப்படி தான் சார். இப்போ நான் தலைவர் முடிவு பண்ணல, தலைவர் நான் வரேன், இந்த மீட்டிங் நான் இல்லாமல் அந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு அவர்லாம் சொல்லணும். அவர் தான் சொல்லணும் சார். அவரை சொல்ல இல்லை, அவர் வரலைன்னா சொல்ல வைக்கக்கூடியவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அதில் நின்று அவரை பக்குவப்படுத்தணும்னு சொல்கிறேன். அவரையும் பக்குவப்படுத்தணும் சார். அவர் நேற்று நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க, அது தவறு தானே. ஆனால் நான் யார் மேலே தப்பு சொல்கிறது? என் ஹீரோ மேலே நான் எப்படி தப்பு சொல்லுவேன்? நான் அவரை இன்னும் ஹீரோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் சொல்கிறேன், சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும், அதாவது இடித்து அவருக்கு உரைக்க வைப்பவர்களாகவும், நியாயத்தை சொல்பவர்களாகவும், தர்மப்படி இருக்கவங்களாகவும் கூட இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த அரசியலில் அவர் ஜெயிக்க முடியும். அதாவது இப்போ 41 பேர் உயிரிழந்து போனது, அதற்கு முன்பாக சில விஷயங்களுக்கு அவர் போயிருக்காரு. அனிதா விஷயத்துக்காக அவர் போனது, அஜித்குமார் காவலாளி, கோயில் காவலாளி இறந்து போனப்போ போனது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் பிரதானமான பல விஷயங்கள், கட்சி நிகழ்வுகள், இல்லை ஃப்ளட்டு வரப்போ வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் போகிறாரு, சீமான் அவர்கள் போகிறார் அப்படின்றப்போ
ஒரு அரசியல் கட்சி தலைவராக களத்தில் நிற்கணும், மக்களோட மக்களாக பயணிக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள அவரோட இடத்துக்கு வர வைக்கிறது. அ வெள்ளம் வந்து மக்கள் பாதித்தாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள அவரோட வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றப்போ, அந்த பனையூர் பண்ணையாருன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுதுல்ல. அப்போ அவர் இயல்பாக முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர், தான் வந்து வெளியில வரமாட்டேன், வெளியில வந்தா எனக்கு ஆபத்து இருக்கு, வெளியில வந்தா நான் ஒரு ஆக்டர் அப்படின்ற மனநிலையோட இப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது. அவர் வந்து வெளிய வந்து வேலை பார்க்கணும். அதான் மக்களோட மக்களா அவர் வரணும். அவர் அப்படி இருக்குன்னா, அவர் தன்னைத்தானே மாத்திக்கணும். அதுதான் சொல்றேன். தன்னை சார்ந்து இருக்கவங்க இப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் இருந்தா இத விடுவாரா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். நீ போ அப்படிம்பாரு. ஏதாவது காரணம் சொன்னாங்க. இல்ல, இல்ல நம்ம சொல்லிட்டோம். நமக்காக அங்க இருக்கிறாங்க. நம்ம தான் போய் ஆகணும். இந்த இடத்துக்கு நீ தான் போகணும். அது நம்ம டியூட்டி அப்படின்னு உரிமையோட, கண்டிஷனோட சொல்லுவாரு. ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாரு. ஆர்டர் போடுவாரு. அப்படி ஒரு ஆள் இல்லங்கிறது தான் என்னுடைய வேதனை. ஏன்னா ஒரு முதல்வர் பதவி சார். நீங்க முதல்வர் பதவிக்கு இப்போ டார்கெட் பண்றீங்க. அது ஒண்ணும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு சும்மானாலும் இருந்துட்டு அப்படி ஒப்பேத்திட்டு போற விஷயம் கிடையாது. சினிமா கிடையாது. 2 நாள் ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் போலாம். ஆனா இது மனிதருடைய வாழ்வியல் உரிமைகள். நெறைய வாழ்வியல் பிரச்சனை. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ம ஒரு மணிக்கு மணி சிந்தனைய மாத்தணும். மாற்று அரசியல் பண்ணணும். திட்டங்கள மாத்தணும். ஒரு பிரச்சனை திடீர்னு விபத்து நடக்கும். விபத்துக்கு நம்ம போய் நிக்கணும். எவ்வளோ பெரிய சிக்கல்கள் உள்ள விஷயம் சார் இது. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து இப்பவுமே நீங்க போகாம இருந்தா, முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி போவீங்க? அப்போ உங்கள நீங்க தயார்படுத்துங்க. அரசியல் பயிற்சிங்கிறது வேற. சினிமாங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. அந்த பயிற்சிய நீங்க பண்ணிக்கிட்டு, களத்துக்கு போய் தான் ஆகணும். இல்லன்னா முதலமைச்சர் ஆசை, கனவ நீங்க விட்டுறணும். நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் என்னுடைய இது ஸ்டைல் இப்படின்னா, எதிர்கால மக்கள் நெறைய ஏக்கத்தோடையும், பிரச்சனைகளோடையும், சவால்களோடையும், சிக்கலோடையும் இருக்கிறாங்க சார். மக்களோட மக்கள் நம்ம விளையாடக்கூடாது சார். இது யாருக்கும் தெரியுதோ என்னன்னு தெரியல. இது கண்டிப்பா அவரு மேல உணர்ந்துக்கிடணும். கூட இருக்கவங்கலாம் அத சொல்லிக் குடுக்கணும். சும்மா ஒரு கடமைக்காக வந்துட்டாருன்னு சொல்லி இப்படி கைய காட்டுறது, நாங்க அப்படிங்கிறது, இப்படிங்கிறது, இந்த சவால்கள், சவடால்கள் வந்து ஏழை மக்களுக்கு செய்ற துரோகமா தான் நான் பார்க்குறேன். சாமானியர்கள் வளர்ச்சிங்கிறது முக்கியம். சாமானியர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை திடீர்னு மழையால பிரச்சனை வந்துரும். வெள்ளத்தால் பிரச்சனை வந்துரும். புயலால் பிரச்சனை வந்துரும். சூறாவளியால் நெறைய அத்தனை வாழை மரங்களும் சரிஞ்சிடுச்சுன்னு வரும். அப்ப இப்பமெல்லாம் நீங்க திடீர் திடீர்னு முடிவு எடுக்கணும் சார் டக்கு டக்குன்னு. இந்த விவசாயிகள் பிரச்சனை தண்ணீர் அவ்வளோ ஊர ஃபுல்லா சூழ்ந்துடும். வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிரும். மீனவர் கிராமங்கள்லலாம் பெரிய புயல், மழைகள் வந்தா அவ்வளவு சிக்கலாயிடும். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் அன்றாடம் நம்ம கவனிக்கணும் சார். சாதாரண அது முள் கிரீடம் சார். நான் இப்படி தான் சுகமா வாழ்ந்தேன். நான் கேரவன்லாம் இருப்பேன். அங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பேன்னா, அதுக்கு முதலமைச்சர் பதவி தேவை கிடையாது. எல்லாருக்கும் வரக்கு ஆசை இருக்குன்னா, எல்லாரும் வரலாம். ஆனா நீங்க வந்து அந்த சுகபோகத்திலிருந்து வெளிய வந்துரணும். காமராஜர் சுகபோகத்துக்கு என்னைக்காவது நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் சுகபோகமா தான் இருந்தாரு. எம்ஜிஆர் வந்து நடிகரா இருக்கும்போது, ஆனா மக்களோட மக்களா வரும்போது இறங்கி வேலை செய்தாரு. அப்படி தூக்கி கட்டிட்டு மலைக்குள்ள நடந்து போவாரு. நான் பார்த்துருக்கேன் அப்பமே சின்ன வயசுல. நீங்க அந்த தொண்டாற்ற அந்த இடத்துக்குள்ள வந்துரணும் சார். ஏன்னா ப மக்கள் பாவம் சார். எவனாவது ஒரு நல்ல தலைவன் இந்த நாட்டுக்கு வரமாட்டானா? இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்த குடுத்துற மாட்டானா? இந்த இலவசங்களோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் எல்லாரும் சொல்றாங்களே, இதிலிருந்து ஒரு நல்ல மாற்று சிந்தனைக்குள்ள ஒரு தலைவன் வரமாட்டானா? அப்படின்னு வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்று அரசியல் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த மாற்று அரசியல் பண்றதுக்கு நீங்க இப்பவுமே இருந்து தயாராகலன்னா, அந்த மக்கள் கண்டிப்பாக வஞ்சிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள்ங்கிறது தான் சார் உண்மை. நான் ஒரு சாமானியனா, ஒரு ஒரு இந்த நாட்டுடைய ஒரு குடிமகனா இத எதிர்பார்க்கிறேன் சார். நான் ஒரு ஓட்டளிக்கிறவன். ஜனநாயகத்தில எனக்கும் உரிமை இருக்கு. நான் ஒரு பத்திரிக்கையாளன். அதனால நான் வந்து அத எதிர்பார்ப்பேன் சார். ஒரு தலைவர் வந்து இப்படிலாம் செய்யணும், செய்வாரு. ஒரு 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 முதல்வன் பட பாணியில வந்து ஒரு சினிமா மட்டும் அப்படி இருக்க விட, சினிமா மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் நிரூபிக்கக்கூடியவரா இருப்பாருன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு சார். அப்போ அதுக்கு அவர் களம் காண வேண்டும். நன்றி சார். நெறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி.